ஜோ கிச்சனில் இன்றைக்கி பன்னீர் டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் டொமேட்டோ ரைஸ் கூட கோகனட் சட்னி, கோகனட் துவையல், புதினா துவையல், அப்புறம் ப்ளஸ் வெங்காய பச்சடி, ஆனியன் ரைத்தா அதோடு சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் விட்டு காஞ்சதும் கடுகு சீரகம் போட்டு தாளிச்சுக்கணும். கடுகு சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 to 3 பல்லு பூண்டு அதை 1-2 தட்டிட்டு அந்த கீலையே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக வதக்கிட்டதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இது வெங்காயத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். வெட்டிட்டு அதையும் போட்டு வெங்காயம் நல்லா கலர் மாறி அது ஃப்ளேவர் வெளியே வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமேலு ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ அதை இப்போ இந்த ஆனியன் கூட போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா குழஞ்ச மாதிரி வேகணும், சாஃப்டாக வேகணும். இந்த அளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள். இப்போ மஞ்சத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் துருவி வச்சுருக்க இல்லாட்டி பொடிச்சு வச்சுருக்கிற அந்த பன்னீரையும் இது கூட சேர்த்திட்டு நல்லா கிளறிக்கலாம். பன்னீரை சேர்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஹீட்லேயே பன்னீரை மிக்ஸ் பண்ணால் போதும். இந்த தேங்காய் துவையலோட லிங்க் நான் கொடுக்குறேன், அதில் பார்த்து பண்ணிக்கோங்க. இது நம்ம ஆனியன் பச்சடி வச்சுட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியனும் டொமேட்டோவும் இருக்கிறனால ரொம்ப சீக்கிரம் ட்ரை ஆகாது. கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.